வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். ஒரு பக்கம் காமெடி, இன்னொரு பக்கம் ஹாரர். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு மர்மமான கதை. இது எல்லாமே கலந்து வெளிவந்திருக்கிற படம் தான் ரீசெண்டா மேத்யூ தாமஸ் நடிப்புல ஒரு மலையாள படமா வெளிவந்திருக்கிற நெல்லிக்கம்போயில் நைட் ரைடர்ஸ். இந்த படம் ஒருத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாடு மற்றும் கேரளா எல்லையில நெல்லிக்கம்போயில் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஒண்ணு இருக்குது. அந்த கிராம மக்களுக்கு இடையே குழி மற்றும் குதிரைக்காலன் அப்படிங்கிற பயங்கரமான சக்திகள் மேல நம்பிக்கையும் இருக்கு. ஒரு நாள் மேத்யூ தாமஸ் படிப்பு முடிஞ்சு தன்னுடைய ஊருக்கு திரும்ப வராரு. திடீர்னு ஒரு நாள் குதிரைக்கால் இருக்கிற ஒரு மர்மமான உருவம் கிராம மக்களை பயமுறுத்த ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய நண்பர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த மர்மத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இந்த கிராமத்துல நடக்கிற செயல்களுக்கு காரணம் உண்மையிலேயே மனிதனா இல்ல பேயா அப்படிங்கிறத சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்துல மேத்யூ தாமஸ நாம பல படங்கள்ல சின்ன பையன் கதாபாத்திரத்துல பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல ஒரு பக்காவான நடிகரா அவரு தன்னை நிரூபிச்சு காட்டியிருக்கிறாரு. ஆக்ஷன், காமெடி, காதல் இந்த எல்லா ஜானர்லயுமே அவரு நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தோட கதைக்களமே 2000 பீரியட்ல நடந்த மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. சோ அந்த டைம் பீரியட இவங்க ஆர்ட் ஒர்க் மூலமா கொண்டுட்டு வந்த விதம் நல்லாவே இருக்குது. படத்துல குதிரைக்காலன் வந்து பயமுறுத்துற காட்சிகள் எல்லாமே இரவுலயே நடக்கிற மாதிரி தான் கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. சோ அந்த நைட் சீக்வன்ஸ இவங்க சினிமோட்டோகிராஃபிக் மூலமா கவர் பண்ண விதங்கள் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாம படத்துல குதிரைக்காலன் சம்பந்தப்பட்ட ஹாரர் காட்சிகள் வர இடங்கள்ல வர சவுண்ட் டிசைன் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், இது எல்லாமே அந்த காட்சிகளுக்கு நல்லாவே வலு சேர்த்திருக்குது. படத்துல மூட நம்பிக்கைய அப்படியே சொல்லாம அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிய இவங்க ஹேண்டில் பண்ண விதம் நல்லாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட திரைக்கதையில சுவாரஸ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப் அண்ட் டவுனா தான் மூவ் ஆகுது. படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுத்திருக்கலாம். படத்துல ஹீரோ தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு மர்மத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் காட்சிகளுக்கு இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுத்திருக்கலாம். படத்துல வர காமெடி காட்சிகள் ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த படம் இப்ப ஜி5ல அவைலபிளா இருக்குது. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.